இறைவனை யாரும் நம்ம நேரில் கண்டது கிடையாது. இறைவன் மீது ஒரு அளவு கடந்த நம்பிக்கை. நம்ம வாழ்க்கை எப்படியாவது மாறிராதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நம்பி பல கோவில்ல பல நேர்த்தி கடன் நம்ம செய்றாங்க. நேர்த்தி கடன் செஞ்சு கோவில் கோவிலா நம்ம சுத்துனா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நாம என்ன படிச்சிருக்கோம், நம்ம என்ன வேலை செய்கிறோம், நமக்கு என்ன வருமானம் இருக்குது, நம்ம வீடு எப்படி இருக்குது, நம்மளை சுற்றி உள்ளவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வாழ்க்கை மாறும். நீங்கள் மாறணும், உங்கள் வாழ்க்கை மாறி ஆகணும் அப்படின்னா இறைவனை மட்டும் நம்ம வழிபட்டால் மட்டும் நம்ம வாழ்க்கை மாறிடாது. நம்ம வாழ்க்கையை மேம்படுறதுக்கு சில நல்ல விஷயங்களை இந்த பூமியில் செய்கிற பட்சத்தில் இறைவன் நமக்காக நிச்சயமாக இறங்கி நமக்கான ஒரு தீர்வை நிச்சயம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இறைவனை மட்டும் நம்ம கும்பிட்டா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நிறையா பேர் இன்றைக்கி தற்கொலை எண்ணம் வரைக்கும் போகிறாங்க. இறைவனை ஓரளவு நம்பணும், ஆனால் இறைவன் தான் எல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற பட்சத்தில் பிரச்சனைகள் நம்மளை விட்டு நீங்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஒவ்வொரு கோவில்லையும் பல கோவிலில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கூட்டம் குமிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கை மாறியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் மனிதாபிமானத்தோட சில நல்ல காரியங்களை நீங்கள் செஞ்சாலே போதும். இறைவன் அப்படிங்கிறதே இரண்டாவது தான். பெத்த தாய், தகப்பன், மனைவி இவங்களை நேசிங்க. கடவுள் அனுக்கிரகம் நிச்சயம் கிடைக்கும்.